வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சாப்பிடக்கூடிய உணவு சுவை மிகுந்ததாக இருந்தால் மட்டும் போதாதுங்க, அது நம்முடைய உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிப்பதாக இருக்கணும். அப்படிப்பட்ட உணவு தான் இந்த பூண்டு. நம்ம காலையில் வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டுகளை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா சமைத்து தினந்தோறும் நம்மளுடைய உணவுகளில் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக நமக்கு இருக்குது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஸோ அந்த ஒரு நன்மை மட்டும்தான் பூண்டில் இருக்கா, வேறு நன்மைகள் எதுவுமே இல்லையான்னு கேட்டினால் அப்படி கிடையாதுங்க மக்களே. ஏராளமான மருத்துவ நன்மைகளை பூண்டு நமக்கு அளிக்கும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பூண்டு உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம் உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படும் பொழுது அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போகாது. அப்போ தான் நமக்கு இந்த பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் ஏற்படும். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு 40, 50, 60 வயதை தொடரும்போது அந்த மாதிரி சமயங்களில் பிபி ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு வரும். ஆண் பெண் என அனைவருக்குமே பிபி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பூண்டில் அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கிறதால இது ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றது நல்லது. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சி நம்ம சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த மயக்கம், அந்த மாதிரி உடல் சோர்வு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய முக்கியமான உறுப்பான இதயம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும். பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வலுவாகும். மேலும் இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவதை பூண்டு தடுக்கும். அதனால தான் இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக பூண்டு அழைக்கப்படுதுன்றதை நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். மேலும் கொழுப்பு படிவுகள் படியாத வண்ணம் முன்னாடியே பாதுகாக்கும். அப்போ கொழுப்பு படிவுகளை அகற்றுவதற்கும் படியாமல் பாதுகாக்கிறதுக்கும் பூண்டு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்றோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைச்சு கொண்டே இருக்கும். இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்புமே உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்கும். அந்த ரத்த ஓட்டமும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ அந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரித்துக்கொள்ளணும் அப்படின்னா பூண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய அந்த உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். ஒரு சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்கள் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கோம்னா கீழே விழும்போது நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதன் காரணமாக எலும்புகள் திடீர்னு தேய்மானம் அடைஞ்சிடும், உடஞ்சு போயிடும். ஸோ அப்போ எலும்புகள் வலுவிழக்கிறது, தேய்மானம் அடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு எலும்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் வலுப்பெறும். எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் 40, 50 வயதிலுமே உடலை பலம் பெற வைத்துக்கொண்டு நம்ம நலமாக இருக்கலாம். ஸோ உடல் எலும்பை பலம் பெற வைத்துக்கொண்டு பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக நம்ம உறுதியாக இருக்கணும்னா பூண்டு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணுங்க. வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு. குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் அவதிப்படுபவர்கள் பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் விடுபடலாம். உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு நமக்கு நீக்கும். உணவை செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பாதுகாக்கும். போதுமான அளவுக்கு உணவுகள் செரிக்கிறதுக்கு அந்த அமிலங்கள் சுரக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். சில பூண்டு பொருட்களை நம்ம நல்லா இடித்து 1 ஸ்பூன் அளவு வாயில் போட்டு கொஞ்சமாக வெந்நீர் அருந்தும் போது வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நீங்கி போயிடும். ஸோ வயிறு ஆரோக்கியமாக இருக்கணும்னா பூண்டு நம்ம உணவுகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணுங்க. தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் மேம்படும். எந்த விதமான கழிவுகளும் நம்மளுடைய குடல்களில் தங்காது, எல்லாமே வெளியேற்றப்படும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் செரிமான மண்டலத்தையே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கலாம். நீரிழிவு அப்படின்ற அந்த சர்க்கரை வியாதி
வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கட்டுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படும். அந்த குறிப்பிட்ட அளவுட என்னென்னா, வழக்கமாக நீங்கள் எப்படியெல்லாம் பூண்டு உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாழ்நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களுடைய உடல்நலத்தை வந்து மேலும் சீர்கேடாமல் பாதுகாக்கும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பூண்டு வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து உங்களை விடுபட வச்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிடும். சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலும், சுகர் ப்ராப்ளம் வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் அன்றாடம் தினந்தோறும் சமையலில் பூண்டு வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளணும். புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகமாக இருக்குது. இந்த 2 வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை வந்து மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை அதிகமாக கொண்டு இருக்குது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய அந்த புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை பூண்டு குறைச்சி அவர்களை சிறிது சிறிதாக குணமடைய வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நச்சுக்களை வந்து நீக்கி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். ஸோ புற்றுநோய் குணப்படுத்தப்படணும், வராமல் தடுக்கப்படணும் அப்படின்னாலுமே பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பூண்டு அன்றாடம் நம்மளுடைய சமையலில் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. உடலுக்கு நலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.